எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது எழும்பூர் சட்டமன்ற தொகுதி. இதை பற்றி நம்மோடு பேச வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். இதற்கு முன்பாக பல தொகுதிகளை பேசினோம். எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி உங்கள் பார்வை. எழும்பூர் அது திமுக பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்ல சென்னையில இது எழும்பூர் ஒன்றுதான். பருதி எழுமழுதி தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதி தொடர் வெற்றி. அந்த எந்த அளவுக்கு பருதி எழுமழுதி தொகுதிச்சாங்கன்னா 91ல திமுக எல்லாருமே தோக்கும்போது அவரும் கலைஞர் இந்த 2 தொகுதி வெற்றி பெறாங்க. கலைஞர் ராஜினாமா பண்ணிடுறாரு. இவர் பருதி எழுமழுதி தான் எம்எல்ஏ தொடர். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி. அந்த தொகுதியை சூப்பராக வச்சிருந்தாரு. அவர் இந்த 2011 ஒரு சின்ன சில இஷ்யூஸ் திமுக கட்சிக்குள்ளேயும் அவருக்கு ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது. கட்சிகளில் சில அதிருப்திகள் இருந்தால இந்த 2011 தோத்தது வந்து பெரிய அதிர்ச்சி. பருதியில மருதி 91 ஜெயிச்ச ஒரு கேண்டிடேட் வந்து 11 தோக்கிறது வந்து பெரிய திமுக பெரிய எதிர்பார்க்க ஒரு அதிர்ச்சி. அதுக்கப்புறம் அவர் அதிமுகல போய் இணையறாரு. திமுக ஸ்ட்ரென்த் இது தொகுதியில எப்போ வெளிப்படுதுன்னா 16ல அதிமுக சர்வ பருதி எழுதி போட்டிடுறாரு. திமுக வந்து வேற ஒரு கேண்டிடேட் போடுறாங்க. அதுல திமுக ஜெயிக்கிறாங்க. ஸோ சென்னையில ஒரு திமுக ஒரு கோட்டையை மீண்டும் ரீக்ளைம் பண்ண 16 தேர்தலில் இந்த எக்மோர் தொகுதியில் திமுக வெற்றி பெற்று பெரிய வெற்றி. திமுக சார்பு KS ராமச்சந்திரன் அவர் கேண்டிடேட் ஒரு லெசன் ஒரு கேண்டிடேட் அவர் ஜெயிச்சது வந்து திமுக வந்து சென்னையில திரும்பவும் சென்னை திமுக கோட்டையினர் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண 2016 தேர்தலில் கிடைச்ச பெரிய முக்கியமான வெற்றிகள்ல இது பருதியில மருதியை வீழ்த்தி அவங்க எக்மோரை மீண்டும் கைப்பற்றது பெரிய விஷயம்தான். ஒன்ஸ் அது நடந்த அப்புறம் பருதியில மருதிக்கு அதிமுக பெருசா ஒரு செல்வாக்குன்றது உள்ளுக்குள்ள வேற கட்சியில் 2-3 வருஷம் சேர்ந்தாரு. அட்லீஸ்ட் அவரை எக்மோர்ல ஜெயிப்பாங்க ஜெயலலிதா நினைச்சாங்க. தோத்தப்புறம் அவர் அதிமுகலயே அவர் கொஞ்சம் ஓரம் போட்டப்பட்டார். OPS சைட்ல போனாரு. இங்க அங்க சுத்தி இருந்தார். அப்புறம் ஒரு உடல்நல குறைவாக மறைந்தார். அவர் மறைவின் போது கூட ஸ்டாலின் அவர் போய் அவரை திரும்ப அதிமுக இருந்தார். போய் ஸ்டாலின் அவர் போயிட்டு மரியாதை செலுத்திட்டு இருந்தார். இந்த திமுக இளைஞர் அணின்னு கட்ட ஆரம்பிச்சது இவர் ஸ்டாலின் பருதியிலும் எழுதி திருச்சி சிவா 3 பேர் சேர்ந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு நெருக்கம். ஒரு சில சங்கடங்களால வெளில வந்தாரு. 2021 பரந்தாமன் திமுக சேர்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர்ல வந்து பேசுறவரு. இந்த ஊடக விவாதங்கள்ல வருவாரு. 16ல வந்து அவர் பூந்தமல்லி தொகுதி கண்டெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிக்கல. அவரு இப்ப எக்மோர் வந்து கண்டெஸ்ட் பண்ணி இங்க வெற்றி பெறாரு. 57% ஓட்டு எடுக்கிறாரு. எதிரணியில அதிமுக சார்பு போட்டிட்டவங்க 25% எடுக்கிறாங்க. 24 நாடாளுமன்ற தேர்தலில் 57 59 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுவே பெரிய வளர்ச்சி தான். திமுக அதிலிருந்தே திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற வந்து எதிரணியில் அதிமுக பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு வீழ்ச்சி இந்த தொகுதியில கட்டமைப்பு ரீதியா இருந்து 25% எடுத்தாங்க. 11% அதிமுக எடுத்திருக்காங்க. பாஜக மாறா 22% எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய வளர்ச்சி. ஏன்னா மக்கள் நீதி மையம்ல பிரியதர்ஷினின்ற ஒரு கேண்டிடேட் வந்து 8.5% ஓட்டு வந்து 21 எடுத்தாங்க. அந்த ஓட்டு அப்படியே பாஜக டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அது எலிட் மக்கள் ஓட்டு பாஜக டிரான்ஸ்பர். அதுல வந்து 22% பாஜக வந்து இந்த எக்மோர் தொகுதியில எடுத்திருக்காங்க. அதிமுக வந்து இன்னும் கொஞ்சம் மோசம் போயிட்டாங்க. மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி எக்மோர்ன்றதால அப்ப இவர் வினோஜ் பி சொல்லும் 22% எடுத்தாங்க. நாம் தமிழருக்கு வந்து இங்க பெருசா இங்க ஓட்டு இல்லை தெரியுது. அதுவும் 6% தான் இருக்கு. இங்கேயும் நான் சொன்ன ராயபுரத்துல இருந்த மாதிரி 10,000 ஓட்டு கம்மியா தான் இங்கே இருக்கு. காரணம் திமுக கட்டமைப்புன்றது இங்க அதிகமாக அந்த ஒரு ஸ்டேட் ஆவரேஜ் விட கம்மியா தான் எடுத்திருக்காரு. 10,000 ஓட்டு இங்க 21 தாண்டி 24லயும் நாம் தமிழ் தாண்டல போது நாம் தமிழ் கட்சி கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஒரு தொகுதி வந்து திமுக ஒரு ஃப்ரீ ஹிட் தான் மற்ற தொகுதியில் போல். ஏன்னா இதுல வந்து யார் வேட்பாளர்ன்றதும் ஒரு பெரிய சிக்கல். அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். பட் ஏன்னா திமுக 59 என்னதான் 10% 40 மேல 45 மேல குறைஞ்சவே எடுத்துருவாங்க. எதிரணியில வந்து அந்த பிஜேபி டிஎம்கே ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்குமா? 30% எடுத்து ஓட்டு பண்ணுவாங்களான்னு தெரியல. விஜய் ஃபேக்டர் ஒரு ஃபேக்டர் இருக்கு.
இதுல இந்த தொகுதியில் சீமான் கொஞ்சம் பலவீன வாய்ப்பு நிறைய இருக்கு. விஜய்க்கு இந்த ஏரியாவில் நல்ல நல்ல கேண்டிடேட் போட்டு ஒர்க் பண்ணா நல்லா இருக்கு. இது வந்து ரிசர்வ் தொகுதின்றதால கொஞ்சம் கேண்டிடேட்ஸை ஃபைண்ட் பண்ணல சில கட்சிகள் திருமாறும். திமுக பொறுத்தவரை கேண்டிடேட்ஸ் நல்லாவா இருக்காங்க. மேயர் பிரியா, நான் வந்து திருவைக்கா நகர் போது சொன்னேன், அவங்க வந்து இந்த 2 திருவைக்கா நகர் எக்மோர் 2த்துல ஏதோ ஒரு தொகுதியில் போட்டிடுவாங்கன்னு. அவங்க எக்மோர்ல போட்டிடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் தகவல் வருது. எக்மோர்ல பிரியா அவர்கள் போட்டிட்டாங்கன்னா அதுவே பெரிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு மேயரா இருந்த போட்டிடுறாங்கன்னா அது 50% அவங்க ஓட்டு கொண்டு வந்துடும். திமுக இங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. எதிரணியில அதிமுக வந்து அதிமுக கேண்டிடேட் கிடையாது எக்மோர்ல. அவங்க பாஜக தான் இங்க தொகுதியில் போட்டிருந்தாங்க. பாஜக அவங்க ஒரு கேண்டிடேட் போட்டு ஏதோ ஹிந்துத்துவா பேசி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல விஜய்க்கு இந்த தொகுதியில் நல்ல ஸ்கோப் இருக்கு. ஆனாலும் பாஜக அதிமுகன்ற அந்த ஒரு அணியா இருக்கிறதால அவங்க 2வது இடம் வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா திமுகவுடைய வளர்ச்சியா இந்த தொகுதியில எப்படி நீங்க பாக்குறீங்க? அது முதல்லயே இருந்தது வந்து ஓட்டு தான். அது வந்து பரிதியிலம் பரிதிக்காக வர ஓட்டா திமுகக்கார வர ஓட்டான்றதுதான் ஒரு பெரிய விவாதம் வந்து. பட் அது பரிதியிலம் பரிதிக்கே வந்த 2011 அவரா பரிதி இளமதி மேல இந்த எதிர்ப்பால் தான் அந்த ஓட்டு குறைஞ்சிருக்குன்ற மாதிரி 16 சென்ட் குறைச்சு. 16 சென்ட்ல பரிதி இளமதியை வெற்றி பெற முடியல ஜெயலலிதா இருக்கும்போது அப்படின்னாலே அது தெரிஞ்சிருச்சு திமுகவுக்கு வந்து இங்க கட்டமைப்பு பரிதி இளமதி திமுக கட்சியோட அமைப்பு இங்க பெருசு அப்படின்னு அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது அந்த ஒரு தொடர்ச்சி தான் 21, 24 நம்ம பாக்குறோம். குறிப்பா அதிமுக பாஜக பிளவுபட்டு இருந்ததுக்கும் கூட்டணியா இப்ப இருப்பதற்கும் 26ல ஏதேனும் மாற்றம்? அதான் 26ல ஒருவேளை அந்த அவங்க அதை கொண்டு வந்த ஓட்டு கரெக்டா ஜெல்லை நின்னாதுன்னா 30% எடுக்கலாம். அது ஷார்டேஜ் தானே, 15% ஓட்டு ஷார்டேஜ் இருக்குல்ல, அதுதான் மெயின் சிக்கல். ஏன்னா இப்ப அந்த மக்கள் நீதி மையம் பாஜக வந்த ஓட்டு எடப்பாடி தலைமை எது அங்கே இருக்குமான்றது டவுட்ஃபுல் தான். அது வெளில போய் விஜய் பக்கம் கூட போகலாம் அந்த 8% ஓட்டு. இதுல வந்து நாம் தமிழருக்கு கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் குறையும், திமுக ஓட்டு கொஞ்சம் மேல வரும். விஜய் இந்த தொகுதியில ஒரு ரொம்ப சுலபமா ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டாருன்னா 18-15% ஓட்டு எடுத்துடலாம் இந்த தொகுதியில. குறிப்பா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் தனி தொகுதியில பெரிய அளவுல அவங்களுக்கான அந்த தனி தொகுதி போர்ஸ் அவங்க ஒரு எது தரப்புங்க கட்டமைப்பு பலவீனமா இருக்கிற செக்ஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து வளர்றாங்க. இப்ப தனி தொகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக கட்டமைப்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. தனி தொகுதி வந்து எக்மோர் அவரால் இங்க வந்து அச்சீவ் பண்ண முடியல. புது தொகுதியில திமுக கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஒரு பட்டியல் வேட்பாளர் போட்டு அந்த தலித் போட்டு அவர் எடுப்பாரு. இதான் ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. ஆனா தனி தொகுதியில அது திமுக அதிமுக கட்டமைப்பு ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதியில அவரால் அந்த ட்ரிக்க பண்ண முடியல. அதுதான் விஷயம். இந்த தொகுதியில வேட்பாளர்களா மேயர் பிரியா நிற்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதா சொன்னீங்க. மத்த யாராவது ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறாங்களா பேசக்கூடிய? ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் தொகுதின்றத கொஞ்சம் கேண்டிடேட் கிடைப்பதுல ஒரு நமக்கு தெரியாது இது அவ்வளவு பேர்கள். பட் பிரியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற பத்தி பரந்தாமனுக்கும் நல்ல ஒரு உள்ளுக்குள்ள கனெக்ட் இருக்கு. அவர் மறுபடியும் சீட் வாங்குறாரா அப்படின்னு தெரியல. அதிமுகல தொகுதி பிஜேபி கொடுத்துருவாங்க. பிஜேபி இருந்து யார் நினைக்கிறாங்க? ஒருவேளை தேமுதிக அதிமுக அலையன்ஸ் நின்னாங்கன்னா தேமுதிக 2011 வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து அவர் திரும்ப அவங்க சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த தொகுதியில அப்படின்னு வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிமுக இந்த தொகுதியை மேக்சிமம் தவிர்த்துருவாங்க. விஜய் அவர்களுடைய ரோலா இதுல வந்து பெரிய அளவுல ஒர்க் ஆகாது அப்படின்னு தானே நம்ம பார்க்கலாம். இல்ல விஜய் ஒரு ரோல் என்னன்னா அந்த மக்கள் நீதி மையம் போட்டு நம்ம அந்த ஓட்டு பிரச்சனை விஜய்க்கு வரும். ஆனா அது பாஜகவுடைய வாக்குகளா தானே? அது பாஜக அதிமுக அந்த ஓட்டை கூட்டணி ஏற்றுக்கொள்ளாமதான் 21 வெளில இருந்தது. 24ல பாஜக தனித்து நின்றதால உள்ள போச்சு. மறுபடியும் கூட்டணிக்கு வந்தா அந்த ஓட்டு பாஜக இருக்குமா அப்படின்னு தெரியல. பாஜகக்குள்ள இருக்க அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து வெளில வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இல்ல ஏன் கேக்குறேன்னா கமலுக்கு சொல்லப்பட்ட வாக்குகள்லாம் பிராமண சமூக வாக்குகள் வந்து எலிட் செக்ஷன்ஸ் எக்மோர்ல கொஞ்சம் எலிட் பணக்கார செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கும்போது அது கமல் இல்லாத இடத்துல பாஜகவிற்கே திரும்ப வாக்களிக்கும் போது விஜய் அவர்கள் வந்து அது ஆக்குப்பை. அதான் விஜய் பாஜக வந்து
பாஜக வந்து அதிமுக கூட்டணி இருக்காங்கல்ல, அதுதான் சிக்கல். நீங்க பாஜக எப்ப ஓட்டு போடுறாங்க, அதிமுக கூட்டணி இல்லாமல் மாற்றுன்னு புதிய அணி கட்டமைத்து நிற்கும் போது ஓட்டு போடுறாங்க. இப்போ வந்து அதிமுக எடப்பாடி பட்ஜெட் பண்ணும்போது அவங்களுடைய பார்வை மாறும். நிச்சயமா எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.